மணமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மணங்களில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று தை திருநாள். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரையிலும் மற்றும் மாலை 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 9:45 மணி வரையிலும் துவாதசி, பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 4:55 மணி வரையிலும் அனுஷம், அதற்கு பின்பு கேட்டை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 4:55 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. இன்று உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சென்றிருக்கிறார். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம். இந்த 10ஆம் இடத்திற்கான சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நன்மையை தருவதாகவே இருக்கும். இந்த தித்திக்கும் தை திருநாளில் மேஷராசி அன்பர்களுக்கு சில நல்ல முக்கியமான செய்திகள் சேருவதும், குடும்பத்தில் சில சுபங்கள் காரியங்கள் நடப்பதும் மனதிற்கு ஆறுதலை தரக்கூடியதாகவே அமைகிறது. பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் இந்த சூரியனின் மாற்றமானது இவர்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரும். இன்று மேஷராசி அன்பர்கள் சிவ ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். சூரிய பகவானின் மாற்றமானது 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு சஞ்சாரமாகிறார். பாக்கியத்திற்கு சென்றிருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரனையும் மற்றும் செவ்வாய், புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் அனைத்தும் பாக்கியத்திற்கு இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தருவதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை திருநாளில் நல்ல ஒரு சுப செய்தியும் காத்திருக்கிறது. மிதுனராசி நேயர்கள், மிதுனராசி நேயர்களுக்கு இன்று சூரிய பகவானின் மாற்றம் மற்றும் சுக்கிர பகவானின் மாற்றமானது 8ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், செவ்வாய் இவர்களினுடைய சஞ்சாரம். 8ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது மிதுனராசி அன்பர்களுக்கு பகைவர்களை மற்றும் இவர்களுக்கு வேண்டாதவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் பல நாட்களாக போராடி கொண்டிருந்த விஷயங்களில் வெற்றி பெறலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்திலையும் மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் ஒரு சில மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகளை தீர்க்கும். பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் இன்று தீரும். அரிசி தானம் செய்யலாம். இன்று பசுமாடுகளுக்கு அரிசி வைக்க சந்திரனுக்குண்டான தோஷ நிவர்த்தியாகும். கடகராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் இன்று மாறும். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள், ராசிநாதன் சூரியன் இன்று 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய், சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். பல நாட்களாக தொழில் முடக்கங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பல போராட்டங்களை சந்தித்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சஞ்சாரமானது நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் போராட்டங்கள் வெற்றி பெறும். எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு சேரும். 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சற்று உங்கள் எதிரிகளுடன் போராடக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம். சுதர்சன ஆழ்வாரை மானசீகமாக பிரார்த்தனை செய்வதும் மற்றும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு சூரியனினுடைய இந்த மாற்றமானது மிகவும் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். ராசிநாதன் புதன் சூரியனுடன் சேர்ந்து செவ்வாய் சுக்கிரனுடன் இருப்பதனால் பிருகு மங்கள யோகமும் லக்ஷ்மி நாராயண யோகமும் அமைந்திருக்கிறது.
கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று ஆதித்ய ஹிருதயம் படிப்பதனாலேயும் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் சூரியனை வணங்குவதனாலேயும் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். இன்று குலதெய்வத்தை வணங்குவதும் மற்றும் பித்ருக்களை வணங்குவதும் இன்றைய நாளில் உங்களினுடைய புண்ணிய பலத்தை அதிகரித்து கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்பத்தில் அமைதியையும் ஒற்றுமையையும் கொடுக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு இன்று சரியாகும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். லாபத்தில் கேது பகவான் இருப்பதனால் இன்று வியாபாரிகளுக்கு அமோகமான ஒரு லாபத்தை பார்க்கலாம். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய தைத்திருநாளில் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் பெற துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதிற்கு இன்று நல்ல ஒரு இதமான நாளாக அமைத்து கொடுப்பார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று நல்ல ஒரு மன அமைதி உண்டு. பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் இன்று பெறலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சூரிய பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடத்திலையும் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் 3ஆம் இடத்திலையும் இருப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு. இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சூரியனின் மாற்றமானது 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் புதனுடன் சஞ்சாரம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பார். குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து போகலாம். இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வேலையில் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு இசைந்தாற்போல் அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகத்தில் பெரியவர்களினுடைய பாராட்டுகளையும் பெறலாம். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. ராசியில் வந்திருக்கக்கூடிய இந்த மகர சங்கராந்தி அன்று சூரியனினுடைய இந்த சஞ்சாரம் இவர்களுக்கு உத்தராயண புண்ணிய காலத்தில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த மன சஞ்சலங்களும் இன்று தீரும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் லட்சுமி நாராயண யோகத்தையும் பிருகமங்கள யோகத்தையும் கொடுப்பார். வீடு அமையக்கூடிய யோகங்கள் மற்றும் புதிய நிலம் வாங்குவது, விற்பது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த உங்கள் கனவுகள் நிறைவேறும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். தாய் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புத பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். ராசியில் இருக்கக்கூடிய ராகு அவ்வப்போது மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் கூட 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று இந்த தைத்திருநாள் சூரிய பகவான் லாபத்திற்கு வந்திருப்பது மிகவும் ஒரு அமோகமான நாளாகவே அமைகிறது. இந்த தித்திக்கும் தைப்பொங்கல் மீனராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் அனைத்து இந்த 4 கிரகங்களும் லாபத்தில் இருப்பது இது நாள் வரையில் கடன் பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்கும். உத்தராயண புண்ணிய காலமான இன்று இந்த தை திருநாளில் மீனராசி நேயர்கள் பித்ருக்களை வணங்கலாம். உங்களினுடைய குலதெய்வத்தின் அனுகிரகமும் பரிபூர்ணமாக உண்டு. 5 குடைய சந்திர பகவான் பாக்கியத்தில் இருப்பது உங்களுக்கு இன்று பரிபூரண ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் அன்னதானங்கள் செய்வதும் மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைத்து கொடுக்கும். இன்று மீனராசி அன்பர்கள் காலை வேளையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து மற்றும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்தால் இந்த நாள் நல்ல நாள்.
12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில்.